ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜிஒய். ஸோ நான் சார் இன்னைக்கு இந்த ஆலோ பிரச்சனை செகண்ட் லைஃப் கூட அடுத்த சாப்டர் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த இந்த வீடியோ வேலை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்து இன்ட்ரோ வந்து ஒன்று மேக் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஒன்று இல்லை 2 வந்து மேக் பண்ணியிருந்தோம். என்னோட சேனலில் வந்து ஒரு நார்மலான இன்ட்ரோ தான் வந்து போட போகிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னொன்று அனிமேஷன் இன்ட்ரோ. அந்த அனிமேஷன் இன்ட்ரோங்கிறது வந்து போன இன்ட்ரோ மாதிரி தான் அதுவும் இருக்க போகுது. அந்த 2 இன்ட்ரோ வந்து எப்படியாவது உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறோம். அண்ட் தென் அது எது நல்லா இருக்குதுங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் எங்கள் சேனல் வந்து அது கண்டினியூவாக இருக்க போகுது. அண்ட் தென் எனக்கு வந்து இந்த மாதிரி நார்மலான இன்ட்ரோ தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அனிமேஷனில் வந்துட்டு எங்கள் லோகோடைய அந்த ஒரு எஃபெக்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் அந்த அனிமேஷன் இன்ட்ரோ தான் என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். அதனால் வந்து எது நல்லா இருக்குதுன்னு வந்து நீங்களே வந்து கடைசி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த எபிசோடு வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து ஒரு புதுவித பவரில் வந்து அச்சீவ் பண்ணுவோம். அதெல்லாம் என்னங்கிறத வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. அண்ட் தென் வளவள பேச வரும்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்து செகண்ட் லைஃப் அடுத்த சாப்டர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வாங்க செகண்ட் வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த 11th ஃப்ளோருக்கு வந்து வந்திருப்பான். வந்து நாங்கள் வந்து மித்திகை கிரேச்சர் வந்து டேம் பண்ணுற மாதிரி இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்கில்லுக்கு ஏற்றபடி ஃபால்கனை வந்து டேம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கேற்றபடி வந்து அந்த கொஸ்டின் வந்து அந்த ஃபால்கனுடைய அந்த பிளேஸுக்கு வந்து வந்திருப்பான். ஆனால் வந்து அங்கே ஒரு முட்டையை வந்து காணாமல் போயிருக்கும். அதனால வந்து சம கடுப்பில் இருக்கிறனால வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அதுகிட்ட பேசி அண்ட் அதுகிட்ட வந்து ஒரு இடன் கொஸ்ட் வந்து வாங்கியிருப்பான். அண்ட் அது மூலியமா ஒரு எக்கி வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அதாவது இந்த முட்டையை வந்து யார் தேடிட்டு போனாங்களோ அவங்க வந்து கண்டுபிடிச்சு அண்ட் தென் அவங்களை வந்து முடிச்சு விட்டு அண்ட் நம்ம ஹீரோ வந்து அந்த முட்டையை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். அண்ட் அதோட போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே என்னோட பேபியை நீ வந்து என் கூட வந்துட்டியா, அண்ட் தென் காணா போனப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அண்ட் தென் எப்படி வந்து நீ வந்து கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீனிக்ஸாக ரொம்ப வந்து கதறி ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கிட்ட நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, ஒரு ஃபேமிலி வந்து சேர்த்து வச்ச ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் தம்பி இருக்கிற மாதிரி வந்து யோசிச்சு பார்க்குறான். இங்க பாரு ஹியூமன், அண்ட் தென் ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே ப்ராமிஸ் இஸ் ஆல்சோ ப்ராமிஸ் தான். அண்ட் தென் உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லி கேளு. நீ என்கிட்ட வந்து கொஸ்டின் தேடி தான் வந்த, அண்ட் தென் உனக்கு இப்போ என்ன மாதிரி கொஸ்டின் வேணும் அது நீயே சொல்லு அப்படி சொல்லி வந்து அந்த ஃபால்கனும் வந்து கேட்குது. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படின்னா வந்து எனக்கு லைஃப் ஆஃப் ஃபேம் வந்து வேணும் அப்படி சொல்லி கேட்க, அண்ட் தென் இப்போ என்ன கேட்குறேன்னு உனக்கு முதல்ல தெரியுதா அப்படி சொல்லி கேட்க, ஏதோ வந்து உங்களோட பவர் தான் சொல்லி சொன்னாங்க அப்படி சொல்லும் போது அது ஒன்றும் சாதாரண பவர் கிடையாது. ஒரு ஃபீனிக்ஸ் வந்து எப்போ வந்து சாகுதோ அண்ட் தென் அதோட ஃபயர்ல இருந்தே வந்து திருப்பி வந்து உயிர் பெருக்கும். அதாவது மறுபடி வந்து உயிரோடு வரும். அண்ட் அதான் வந்து லைஃப் ஆஃப் ஃபேம் வந்து சொல்லி சொல்லுவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் நீ ஒன்றும் பண்ணது சின்ன விஷயம் கிடையாது. அதனால நான் வந்து கொடுக்குறேன். ஆமா, இது வந்து உன்னோட மான்ஸ்டர் எக்கு வந்து நீ கொடுக்க போறியா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு நான் மீற வந்து ஆமா அதுக்கு வந்து கொடுக்கலாம் தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அந்த எக்கு வந்து காமிச்சிக்கிட்டேன். அப்பதான் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்பதான் வந்து நம்ம மீருக்கு வந்து பல நோட்டீஸ் வருது. நீங்க வந்து இந்த ஃபால்கனோடைய அந்த ஒரு ஃபேவரை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதனால வந்து உங்களுக்கும் அந்த ஃபால்கனோட பாண்டிங் வந்து 200% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்லி வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து லைஃப் ஆஃப் ஃபேம் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. அது இல்லாம வந்து ஃபீனிக்ஸ் உடைய அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து நீ அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதனால வந்து உங்க கொஸ்ட் வந்து இப்போ கிளியர் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சரி ஓகே, ஆனா வந்து என்னோட லைஃப் ஆஃப் ஃபேம் வந்து ஈஸியா வந்து எடுத்துட்டு போக முடியாது. அண்ட் அதுக்கு வேண்டியது ஒண்ணு வேணும். அதாவது எடுத்துட்டு போறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு அந்த ஃபால்கன் வந்து கேட்குது. நீ மூலம் போய் அதை எடுத்துட்டு வா அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து மறுபடியும் ஒரு ஹிடன் கொஸ்ட் வந்து அப்பியர் ஆகுது. இந்த லைஃப் ஆஃப் ஃபேம்ங்கிறது வந்து ஓவர் பவர்ல ஒரு பவர். அது வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வெசல் வந்து தேவைப்படுது. அண்ட் அதனால வந்து நீங்க மூலம் போய் அதை எடுத்துட்டு வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் வந்து காமிக்குது. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வந்து ஆல்பட்ரஸோடைய வந்து ஒரு எக் ஒரு 5 தேவைப்படுது. அப்புறம் வந்து சேடா எக்கோட ஆப்பிள் வந்து ஒரு 80 தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம வந்து லெசட்டாகனோட ஹார்ட் வந்து ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து நோட்டிஃபிகேஷன்ல இருக்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவளை பாவீங்களா, இந்த லைஃப் ஆஃப் ஃபேம் கூட வந்து ஈஸியாக எடுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இதுக்கு ஏற்ற வெசல் வந்து கண்டுபிடிக்கிறது இவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படி நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். சரி ஓகே, அண்ட் தென் இதுக்கான பொருள்லாம் வந்து நீ வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபால்கனோ சொல்ல நம்ம ஹீரோ சரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். அண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த முட்டையை கொஞ்சம் பாதுகாத்துட்டு இருக்கிறான். அண்ட் தென் இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இந்த முட்டை எப்படி வந்து நம்ம பராமரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து ஒரு குட்டான நிலைமையில தான் இது வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா ஒரு கூடு வந்து மேட் பண்றான். இதுல வந்து நம்ம ஹீரோ எதுக்கு பண்றோம்னா வந்து அந்த முட்டையை கொஞ்சமாச்சும் வந்து ஒரு நல்லா வச்சுக்கணும், ஒரு குட்டான என்வரன்மெண்ட்ல வச்சா ஒரு நல்லபடியான ஒரு விஷயம் வந்து பிறக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா வந்து பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் அதை பார்த்து பண்ணவே ரொம்ப கடுப்பா இருக்குது. அண்ட் தென் நான் இந்த முட்டைக்கு இது போட்டு உடச்சு விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமகடுப்புல தெரிஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ இப்படி வந்து புலம்பிட்டு இருக்கேன். அண்ட் தென் அடுத்த நாள் வந்துருது. அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து ஃபைனலி வந்து ஒரு கூடு மாதிரி வந்து மேக் பண்ணிட்டு அண்ட் அதுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ அந்த முட்டையை வச்சு ஒரு மரத்துக்கு மேல வச்சு அண்ட் தென் இங்க பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நல்ல ஒரு என்வரன்மெண்ட்ல இருந்தா தான் அது நல்லா வந்து வளரும் அப்படி சொல்லிட்டு சரி ஓகே நமக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைச்சது, அதெல்லாம் வந்து முதல்ல என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு 8 ரிவார்டு வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் கொடுக்குறான். அண்ட் அதுல வந்து ஒரு சில ரிவார்ட்லாம் வந்து காமிக்குது. அதுல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இதுதான் வந்து ஓகே இதான் கொஞ்சமாச்சும் வந்து பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அதுல வந்து ஸ்கல் கர்ஸ்ட் அப்படி சொல்லி வந்து போட்டிருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஒரு டைப் தான் வச்சுக்கலாம். அப்புறம் டி கிரேட்ல இருக்குது.
இந்த பொருள வந்து யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு விட்ச் டாக்டர். அதாவது ஒரு சூனியக்காரி உள்ள டாக்டர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் போக போக வந்து இது சப்போர்ட்டிங் ரோல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதுல போட்டிருக்குது. நான் ஹீரோ வந்து இத பார்த்துட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ல வந்து கீழ வந்து போட்டிருந்துச்சு. அண்ட் அதுல என்ன போட்டிருந்துச்சுன்னா வந்து இந்த டாக்டர் விட்ச்ன்னு சொல்லி வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா? அவங்க வந்து இந்த சோலா இதுக்குள்ள வந்து கன்சியூம் ஆயிருக்காங்க. அவங்க வந்து கத்துற சத்தம் கூட எனக்கு நல்லா கேக்குது. அப்ப நான் ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் இப்போதைக்கு இது வந்து வேஸ்ட் தான். ஏன்னா இது வந்து பெருசா எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஓகே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரேஸ்லெட் இருக்கு பாத்தீங்களா? அதோட வந்து இத மெர்ஜ் பண்ணி பார்க்கலாம். இல்ல வந்து அதோட பவர வந்து சேர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா, அதோட இதைய வந்து சேர்த்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மான பவர யூஸ் பண்ணி அத சேர்த்த ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்போ வந்து அதுல இருந்து ரெட் கலர் பவர் வந்து அப்படியே வெளிய வருது. அண்ட் தென் அப்படியே காணாம போயிருதா. அண்ட் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வந்து ரெட் கலர்ல ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டன் தான் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. அண்ட் அப்படியே வந்து அது ஃபுல்லா ஃபார்ம் ஆனே வந்து நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அண்ட் தென் நான் ட்ரை பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சா. அண்ட் தென் இது பெரிய விஷயம் தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் ட்ரைலயே வந்து ஆயிருக்குது. ஆனா வந்து இது பார்க்க வந்து ஒண்ணும் ஒழுங்கா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஃபுல் ஃபார்முக்கு இன்னும் வரல அப்படின்னு நம்ம ஹீரோவும். அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோட கமெண்ட்டுக்கு இன்னும் வந்து அது வரவே இல்ல. அதனால வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அதோட தலை மேல கை வச்சு அண்ட் ஒபீடியன்ட் மீ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அதுக்கு வந்துட்டு அது எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்ப மறுபடியும் நம்ம வந்து ஒபீடியன்ட் மீன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹார்ட்ஸா சொல்றான். ஐ டோன்ட் வாண்ட் டு டை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குது. அதாவது நான் சாக விருப்பப்படல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு ஒபீடியன்ட் மீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறமேல வந்து அது ஒரு மாதிரி வந்து ஃபார்முக்கு வந்து வருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்றான். தென் இப்ப 2 பேருமே வந்து இணைஞ்ச மாதிரி இருக்குது. அது எல்லாம் என்ன ஃபீல் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காரு, எந்திரி, அப்புறம் ஓடு, அப்புறம் அங்க இருக்கிற பொருளை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி எப்படி வந்து பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி வந்து ட்ரை பண்றான். அப்புறம் அந்த மரத்துல ஒரு பழம் இருக்கு பாத்தியா, அது பொறிச்சு கொண்டு வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு சில கட்டங்கள்லாம் வந்து கொடுக்குறான். அதாவது ஒரு ஒரு சில ஆர்டர்லாம் வந்து கொடுக்குறான். அண்ட் அதுவும் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து சலிச்சுக்காம அது வந்து செய்யுது. என்னோட ஆர்டர் என்னவா இருந்தாலும் வந்து கேக்குது. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அதெல்லாம் வந்து மேஜிக்கல் பவர்லாம் வந்து யூஸ் பண்ணுது. இப்போதைக்கு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மேஜிக்ல யூஸ் பண்ண முடியலனாலும் அது இல்லாம சின்ன சின்ன மேஜிக்கால இது வந்து யூஸ் பண்ண முடியுது. அண்ட் தென் இது பரவாயில்ல தான். அண்ட் இன்னும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு முதல்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்து அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து வேகமா வந்து ஓடி பார்க்கறான். அதுவும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா வருதுன்னு சொல்லி வந்து பார்க்க, அதுவும் நம்ம ஹீரோவோட அளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் ஆகுது. ஆனா வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கறான். அதுல வந்து 100 மீட்டர் வந்து தாண்டி போனா வந்து அது நம்ம சொல்லக்கூடிய கமெண்ட் வந்து கேட்கறது இல்ல. 100 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல. பட் ஆனா வந்து இது வந்து அப்படியே நிறுத்திடக்கூடாது. அது இன்னும் வந்து மீட்டர் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே அண்டனி இது இன்னும் கொஞ்சம் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். அப்பதான் வந்து இது ஃபுல்லா வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இன்னும் ஒரு சில வேலைகளை வந்து சொல்றான். அண்ட் அது வந்து செஞ்சுட்டு இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. இது நல்லாவே வந்து வேலைகளை செஞ்சாலும் வந்து இதுக்கு வந்து ஹெச்பிங்கிறது ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்குது. ஈஸியா வந்து யாராவது வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா வந்து உடஞ்சு விழுந்துரும். இந்த மாதிரி வந்து நிறைய இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு அண்ட் தென் உயிரில்லாத படைகள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்ல. அப்பனா வந்து நான் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட சோல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றான். நம்ம ஹீரோ யார் யாரெல்லாம் வந்து கொல்றானோ வந்து அவங்க சோல்ஸ் எல்லாம் வந்து அவன் எடுத்துப்பான். அண்ட் தென் தேவையான எடுத்துப்பான், தேவையான வந்து விட்டு வந்துருவான். அண்ட் அதுல வந்து தேடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அந்த இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து 2 ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பான் பண்றான். அண்ட் இது என்னன்னா வந்துட்டு 6ஆவது ஃப்ளோர்ல கூடிய ஒரு கார்டியன். அண்ட் தென் அதுக்கப்புறம் 9ஆவது ஃப்ளோர்ல கூடிய இந்த ஒரு ஃபயர் கிங் சொன்னோம்ல, அதுல எடுத்து வச்சிருந்தான். அண்ட் தென் இது வேற ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும் சொல்லி வந்து எடுத்து வச்சிருந்தேன். பட் ஆனா வந்து இந்த விஷயம் தேவைப்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதை வந்து ஸ்கெலிட்டனா வந்து மாத்தி வச்சிருக்கான். சரி ஓகே அண்ட் தென் இப்போ வந்து நிறைய ஸ்கெலிட்டன் இருக்குது. அண்ட் தென் இத்தனை இருக்கிறனால வந்து நம்ம கூப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறனால இதை நேம்க்கு இது வைக்கலாமா அப்படி சொல்லிட்டு அண்ட் தென் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் வைக்கிறான். அண்ட் தென் அதெல்லாம் கொஞ்சம் புரியாம தான் இருக்குது. காபி கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு பேரா வந்து வச்சா. அண்ட் தென் 3 தான் இருக்குது. அண்ட் தென் 3க்குமே வந்து வைக்கும்போது அண்ட் தென் நீங்க வந்து உங்க ஸ்பிரிட்டுக்கு வந்து நீங்க நேம் வச்சுட்டீங்க. இதனால வந்து உங்களுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து இன்னும் வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் நீங்க வந்து இது அதிகமா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அதாவது நீங்க ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இன்னும் ஒபிடியண்டா வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம்ல வந்து போட்டிருக்குது. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்னன்னா வந்து நம்ம ஹீரோக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்லாம் வந்து அதுக்கு வந்து காமிக்குது. அதாவது 15 to 30 அந்த மாதிரி அந்த ஒரு கண்டிஷன்ல வந்து காமிக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறதே வந்து அந்த பூங்கர் தான். அது வந்துட்டு அந்த டாக்டரோடைய அந்த ஸ்பிரிட் சொன்ன பாத்தீங்களா அதோட தான் வந்து அதிகமா இருக்குது. இத்தனை விஷயங்கள் பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கர சாக்கு. வெறும் பேர் வச்சதுக்கு இது என்ன இவ்வளவு சந்தோஷப்படுது. அண்ட் தென் இதெல்லாம் முன்னாடி எவ்வளவு பயங்கரமான ஒரு கிரியேச்சரா இருந்துச்சு. அண்ட் தென் வெறும் பேர் வச்சதுக்கு அண்ட் தென் இவ்வளவு ஹாப்பியா இருக்குது. அது மட்டும் இல்லாம முன்னாடி எப்படி இருந்துச்சோ அண்ட் அதர் தனித்திறமை தான் வந்து இப்ப இதுக்கும் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய தனித்திறமையை வந்துட்டு அது வந்து காமிச்சிட்டு இருக்குது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெலிட்டன்லாம் வந்து பாறைலாம் உடைக்குது அண்ட் தென் வேகமா போகுது. அது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அண்ட் அதோட பவரோட தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இதோட பவர்ல வந்து வேற லெவல்ல இருக்குது. அதனால வந்து எனக்கு நிறைய சோல் தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு சரி வந்து வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா ஸ்கெலிட்டனும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து போய் வேட்டையாட ஆரம்பிக்கிறான். தென் சாயங்காலம் ஆயிருது. மொத்தம் நம்ம ஹீரோக்கு வந்து 500 சோல்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்கறோம் நமக்கு வந்து முன்னாடி எல்லாம் வெறும் 150 சோல் தான் வந்து கிடைச்சது.
பட் ஆனா இப்ப வந்து 500 கிடைச்சது. அண்ட் தென் 3 மடங்கு அதிகமாவே வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அது பார்க்குறான். அவன்கிட்ட வந்து மொத்தம் நெறைய ஸ்கெலிட்டன் இருக்குது. பட் நம்ம ஹீரோ வந்து அவனோட லிமிட் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நெறைய இது அவன் வந்து ஸ்பான் பண்ணியிருப்பான். ஆனா மொத்தமா வந்து அவனால 10 தான் வந்து ஸ்பான் பண்ண முடியும். அண்ட் தென் அவசரத்துல வந்து பண்ணனால எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்குது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம வெறும் வந்து 10 தான் வந்து ஸ்பான் பண்ண முடியுது. அண்ட் தென் இது பார்க்கும்போதே வந்து ரொம்ப கடுப்பா தான் இருக்குது. பட் வந்து இது கண்டிப்பா தான் நம்ம இன்கிரீஸ் பண்ணியே ஆகணும். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். And அப்ப அவன் கைய பார்க்கும்போது அந்த எக்யூப்மென்ட் தெரியுது. அதாவது அவன் ட்ரெஸரியில வந்து எடுத்திருப்பான்ல. அத பார்த்துட்டு இது ஒரு ஸ்கில்ல வந்து தெரிஞ்சா கூட வந்து இது என்னங்கிறது நமக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்ல. அதனால வந்து நம்ம ஹீரோட்ட வந்து போய் கேட்கலாம். அண்ட் தென் அவளோட ஐஸும் கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் தானே. அதனால அவ வந்து பார்த்துட்டு அவளுக்கு இது ஏதாவது ஸ்பெஷலா தெரியுதான்னு சொல்லி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவனுக்கு வந்து வேற ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. என்னப்பா உங்ககிட்ட வந்து சுவாரஸ்யமான ஒரு பொருள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி சொல்லும்போது வந்து என்னது நீங்களா? நீங்க எப்படி வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன் அப்படி சொல்லும்போதே வந்துட்டு இல்லப்பா என் முட்டைகள்லாம் வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஃபால்கனோ தான் இப்ப ஹீரோட மைண்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்குது. அண்ட் தென் கையில வந்து ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு பொருள் வச்சிருக்க மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் நான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்க வந்தேன் அப்படி சொல்ல இந்த பிரேஸ்லெட்டை பத்தி கேக்குறீங்க அப்படி சொல்லும்போது ஆமா அந்த கையில வந்து ஒரு செயின் மாதிரி கூட அந்த பிரேஸ்லெட்டை தான் வந்து கேட்கறேன். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஆர்டிஃபிட் வந்து எடுத்திருப்பான்ல அதுல வந்து அந்த அக்காசோட பாம்போட அந்த பிரேஸ்லெட் வந்து மிங்கிள் ஆகி தான் வந்து அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி வந்திருக்கும். அண்ட் தென் அது மட்டும் தான் சொல்ல நினைச்சேன். அண்ட் தென் இப்போ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். And அதை பத்தி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அப்படியே அந்த சீன் வந்து கட் பண்றாங்க. செம எரிச்சலா வருது. அந்த பைத்தியக்காரங்கனால வந்துட்டு எனக்கு எப்படி அது ஒரு நிலைமை வந்துருச்சு. அண்ட் தென் வந்து சீக்கிரட்டா வந்து அட்டாக் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என் பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வந்து அங்க எப்படி வந்து தப்பிச்சு வந்துட்டேன். அந்த ஜிம் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா இந்த நிலைமையே எனக்கு வந்திருக்காது. அண்ட் தென் ஈஸியா இவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பேன். பட் இந்த ஜிம் வந்து இப்ப என்கிட்ட இல்ல. என்ன இந்த நிலைமைக்கு வந்து பண்ண அவங்கள வந்து கண்டிப்பா நான் சுத்தமா விட மாட்டேன். அண்ட் தென் அவங்களையும் நான் வந்து பழி வாங்குவேன் அப்படி சொல்றதோட அப்படியே இந்த சீன் வந்து கட் பண்ணி அப்படியே இந்த டவர்ல வந்து ஒரு பயங்கரமான நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது. அது என்னன்னா வந்து ரெட் டிராகனுக்கும் அப்புறம் வந்து அசுசு வாடுகளுக்கும் ஒரு போர் வர மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி லியான்டேங்கிற ஒருத்தனை வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க ரெட் டிராகன் கில்டு. அண்ட் அதனால வந்து பெரிய ஒரு போர் வர போறதா வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன கிளான்ல இருந்து எல்லாமே வந்து போருக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி நியூஸ் வந்து பயங்கரமா வந்து எல்லா ஃப்ளோருக்கும் வந்து பரவிட்டு இருக்குது. இந்த நியூஸ் வந்து யாராவது வந்து எடுத்து வந்து பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் எங்க போனாலும் சரி இந்த நியூஸ் வந்து இப்ப ரொம்ப வந்து பரவிட்டு இருக்குது. அண்ட் தென் லோயர் ஃப்ளோர்ல இருந்து அப்பர் ஃப்ளோர் வரையும் அப்படி சொல்லிட்டு யாருன்னா வந்து நான் ஃபாண்டே தான் அண்ட் தென் எடோரா ஃபாண்டே தான் வந்து இங்க இருக்காங்க. இதை பார்க்கவே வந்து செம கடுப்பா இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை கசக்கி போட்டுட்டு அவன் அப்படியே வந்து வெளியே போகும்போது அவன் ஏதோ ஒன்று பார்த்து வந்து ஷாக் ஆகுறான். அண்ட் தென் ஒரு பறவை மாதிரி வருதா. அண்ட் தென் அதுல வந்து ஏதோ ஒரு தூது வந்து வந்திருக்குது. அது வந்து பாக்குறான். அதுல வந்து நீங்க இதை பார்த்த உடனே திரும்பியும் வரணும். என்னடா அது நம்மள வந்து சமன் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கும் சாக்கு. அண்ட் தென் எப்பயுமே வந்து கூப்பிட மாட்டாங்க. பட் இப்போ கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அண்ட் தென் நேரா இப்போ வந்து அவங்க கிராமத்துக்கு தான் வந்து போறாங்க. அண்ட் தென் அவங்க போகும்போதே வந்து மத்த மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு பயங்கரமா சாகுறாங்க. அண்ட் தென் வந்து கேக்குறாங்க எடோர் அண்ட் ஃபாண்டே நீங்க எதுக்கு வந்து திரும்பி வந்தீங்க? அண்ட் தென் ஒரு டவர்ல வந்து அவ்வளவு பெரிய நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கோசரம் தான் திரும்பி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே எடோரா நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் தேடி வந்து போயிருந்தீங்களே அண்ட் தென் பயணத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. அண்ட் தென் அப்போ வந்து அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சத்தம் வருது என் மகளே என் மகனே அண்ட் தென் திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க நான் இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் நினைச்சேன். ஆனா வந்துட்டு இது வந்து முக்கியம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படி நம்ம இதோட வந்து கொஞ்சம் கடுப்போட சொல்ல அப்ப வந்துட்டு ஏன் என்னாச்சு என் மகளுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப நம்ம பாண்டே சொல்றான் இல்ல நீங்க வந்து கொஞ்சம் கூப்பிடாம இருந்தீங்கன்னா வந்து அவன் லவரோட சேர்ந்து போய் சண்டை போட போயிருப்பாங்க அப்படி சொல்ல நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடோரா வந்து ஃபாண்டே வந்து அடிச்சிடறான். ஓஹோ அப்படியா அப்படின்னா வந்து என் மகளோட ஆட்டை வந்து எவன் திருநான்னு தெரியலையே அப்படி சொல்லி சொல்ல அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்துட்டு அப்பனா வந்து பார்ட்டி கொண்டாடி ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் தென் இதை வச்சு பார்ட்டி கொண்டாடலாமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு மேல வந்து கை போட்டுட்டு அண்ட் தென் நீங்க வந்து சொல்லு அது யாருன்னு சொல்லு அப்படி சொல்லும் போது நீங்க கம்முன்னு கையெடுங்க அப்படி சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ரூடா தான் சொல்றா. சரி ஓகே அண்ட் தென் ஃபன் பண்ணலான்னு பார்த்தா நீ ஃபன் பண்ணவே விட மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்ட போற நேரா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அண்ட் தென் அப்பதான் இவங்க பேர் வந்து சொல்றாங்க மார்சல் கிங் நாயு அப்படி சொல்லிட்டு அவங்க பேர் இருக்குது. அண்ட் தென் வந்து நீங்க வந்த வழியில வந்து கவனிச்சிருப்பீங்க அண்ட் தென் என்ன நியூஸ்ங்கிறது அப்படின்னு சொல்ல அண்ட் தென் நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த அசுராக்கள் அந்த ஒரு ப்ராப்ளமா சொல்றீங்க அப்படி சொல்லும்போது ஆமா அதுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் நீங்க எப்பயுமே வந்து இந்த விஷயத்துல தலையிட மாட்டீங்களா பட் எந்த டைம் மட்டும் இருக்கு அப்படி சொல்லி கேட்க அண்ட் தென் எனக்கும் பெருசா தலையிடறதுல இஷ்டம் இல்ல பட் ஆனா வந்து இந்த தலையிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்ல அப்படி சொல்லும் போது ஏன் என்னாச்சு அப்படி சொல்லி வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இல்ல பிளான் வந்துட்டு அவன் கொம்பம் வந்து குடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிறான் அண்ட் அதுதான் மெயின் ரீசன் அப்படி சொல்றாங்க. எனக்கு வந்து இந்த பிளான்ங்கிறது யாருன்னு இது வரைக்கும் சொல்லல. அண்ட் தென் சொன்னாங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து சொல்றேன். அப்புறம் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவன் குடுக்கறதா சொல்லியிருக்கான் அதனாலதான் வந்து நாங்க வந்து மெஷினரியே வந்து போய் சேர போறோம் அந்த போர்ல அப்படி சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் யாரோட சைடுங்கிறத இன்னும் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. அதையும் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சொல்றாங்க சரி ஓகே நம்ம கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் பெருசா போகும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வாங்க உள்ள போலாம் அப்படி சொல்றதோடய வந்து இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் நான் வந்து அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பை பை ஸ்டூடெண்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.